என்னோட தொழில் ரொம்பவே சின்ன தொழில். என் தொழிலுக்கெல்லாம் வெப்சைட் தேவைப்படுமா? அந்த வெப்சைட்டுக்கு செலவு பண்ணுற பணம் இருந்தால் என்னோட தொழிலுக்கு நான் வேறு ஏதாவது செலவு பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்களா? ஒரு வெப்சைட்டுக்கு செலவு பண்ணுறது ஏன் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது இந்த வெப்சைட் தான். எல்லாருக்குமே அவங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல ஒரு ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற விஷயந்தான் தெரியலை. உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய சர்வீஸோ இல்லை ப்ராடக்டோ எந்த நேரமோ 24 மணி நேரமும் உங்களுடைய கஸ்டமருக்கு தெரிய வைக்கலாம். உங்கள் கஸ்டமர் எப்போ வேணா உங்களுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறீங்க, இல்லை ப்ராடக்ட்ஸ் ஏதாவது சேல் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறீங்க, எத்தனை ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட் மூலமாகவே அவங்க காண்டாக்ட் நம்பரை உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா ஒர்க்கிங் ஹவர்ஸில் கூட நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் வேணும்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நல்லபடியாக டெவலப் பண்ணிக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கு தான், இல்லைன்னா இது ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய தொழில் முதலீட்டாளர்கள் அவங்க தான் இந்த பிஸ்னஸ் இந்த வெப்சைட்டெல்லாம் வச்சு அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க. நம்ம சின்ன சின்ன தொழில் தானே வச்சுருக்கோம், நமக்கு எப்படி இது யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. நாம் ஒரு வெப்சைட் நம்ம கம்பெனிக்கோ இல்லை நம்மளுடைய தொழிலுக்கோ வச்சுக்கிட்டு அந்த வெப்சைட் மூலமாக நமக்கு ஒரு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு தெரியாமல் போகுது. இந்த வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தினா நிச்சயமாக அவங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது உறுதி. இப்போது நிறைய பேர் நீங்கள் இருக்கலாம், உங்களில் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்டைல் வச்சுருக்கலாம், கடை வச்சுருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பண்ணலாம், ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ், வெல்டிங் ஒர்க்ஸ், அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ், சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ், பியூட்டி பார்லர், சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இந்த மாதிரியான ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு வெப்சைட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன லாபம் இருக்கும், அது வெப்சைட் இருக்க போகுது, அது வேஸ்ட்டு தானே செலவு பண்ணுறது அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. அவங்களுடைய வெப்சைட்டை இந்த வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும், புது புது கஸ்டமர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பெல்லாம் அவங்க தவற விடுறதுனால அவங்களுடைய பிஸ்னஸை ரொம்ப விரைவாகவே அவங்க அந்த காம்படிஷனில் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே இந்த ஒரு வெப்சைட்டாக அவங்க டெவலப் பண்ணி நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ வெப்சைட் இல்லாதவங்க நிச்சயமாக வெப்சைட் இருக்கிறவங்களோட காம்படிஷன் பண்ணவே முடியாது. உங்களுக்கு வெப்சைட் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லோக்கல் கஸ்டமர்ஸ் கிட்ட மட்டும்தான் உங்கள் டீலிங்ஸ் இருக்கும். கான்டாக்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ்குள்ளே மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. பட் வெப்சைட் இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலுமே அந்த வெப்சைட் மூலமாக பார்த்துட்டு உங்களுடைய சர்வீஸோ ப்ராடக்ட்ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக வளரும். உங்கள் தொழிலுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் வெப்சைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி அதை உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறது மூலமாக அப்படின்னு பல விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்க தயாராக இருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொண்டு என்னோடய கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த சேனலுடைய அபவுட் செக்ஷனில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாருங்கள். நன்றி.